அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மலேசியா டிஷ். இங்கே உள்ள பிரியாணி ரைஸ், ஒயிட் பிரியாணி ரைஸ், சிக்கன் சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்: ஸ்பைசஸ் எடுத்துக்கிறோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, பிரியாணி இலை எடுத்துக்கிறோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. பட்டர் ஒரு அரை ஸ்பூன் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோங்க பட்டர். அப்புறம் 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். பூண்டு வெட்டி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி ரவுண்டாக கட் பண்ணி வைக்கேன். இந்த இலை அந்த பிரியாணியோட மணத்தை தூக்கி கொடுக்கும். ஊர்களில் இந்தியாவிலலாம் கிடைக்கும், ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே உள்ள இலை இது நல்ல மணமாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே. ஸோ இங்கே உள்ள ரைஸ்லலாம் போடுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சோளகம் அதை உதிர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால், நல்ல கெட்டியான பால் ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய், தேவையான அளவு நெய் எடுத்துக்கிறோங்க. இந்த ரம்ப இலை இங்கே உள்ளது பண்டான் இலைன்னு சொல்லுவாங்க. அந்த பண்டான் இலை நல்ல மணமாக இருக்கும். 1/2 கிலோ பிரியாணி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அரிசி. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோங்க. 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த பட்டரையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. பட்டர் அவ்வளோ சீக்கிரம் கடாயில் விழுக மாட்டேங்குது, அதனால நான் கொஞ்சம் அதை எடுத்து விட்டுருக்கேன். இப்போ அது நல்லா அந்த பட்டரு நெய் எல்லாமே நல்லா மேஷ் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் நேரம் அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிற அந்த பண்டாணி இலையும் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்லேயே அதை ஆட் பண்ணிடணும். அப்புறம் நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயம் கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஒரு 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சு போதுமானதாக இருக்குங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்னதாக வெட்டி வச்சுக்கிற பூண்டு, இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா இதை நல்லா வதக்குங்க. வதக்கி நல்லா அதை வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அந்த பட்டர், நெய் எல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். இது எல்லாமே நல்லா அந்த நெய்லேயும் பட்டர்லேயும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஆயில் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நெய் பட்டர் சேர்க்கையில் கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும் சாப்பாடு. இப்போ நம்ம ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு வாடை போகிற அளவுக்கு. இப்போ அது நல்லா இதாகிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் கட்டியாக எடுத்து வச்சுக்க தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ தண்ணி, தேவையான அளவு தண்ணி, அந்த தேங்காய் பால் இருந்த கப்புலேயே தண்ணி எடுத்து நல்லா அதை கழுவி விட்டு அதை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. தேவையான அளவு தண்ணி, அந்த ரைஸ் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கிறோங்க. இப்போ நல்லா உப்பு நல்லா போட்டு நல்லா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு இதில் இப்போ நம்ம கேரட்டும் அந்த சோளகமும் உதிர்த்து வச்சுருந்தோம்ல அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறோங்க. அதில் ஆட் பண்ணி, ஏன்னா அது நம்ம ரோஸ்ட் பண்ணையில் நம்ம இதெல்லாம் வதக்கையில் போட்டிருந்தோம்னா அது என்னமோ காய்கறி வேக வைக்கிற மாதிரி ஆகிருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் பால்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதை போடணும். இப்போ நல்லா பால் கொதிச்சிருச்சுங்க. நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. இப்போ கொதித்து வந்தோடனே இப்போ நம்ம
நம்ம அலசி வச்சுருக்கிற ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை அதை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா சுத்தமாக வலித்து போட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் ரெண்டு தடவை கிண்டி விடுங்க. நல்லா ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. இப்போவே நம்ம நல்லா சரியான முறையில் கிண்டி விட்டுக்கிறோம். அதோடு எடுத்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்கங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கையில் ஒரு லைட்டாக ரைஸ் வந்து உடஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியை வச்சு நல்லா அப்படி சைடில் எடுத்து விட்டுட்டு அது இன்னும் ஒரு 100க்கு 20% இன்னும் கொஞ்சம் வேகணும். 80% நல்லா வெந்துருச்சு. இன்னொரு தடவை ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நமக்கு ரைஸு நல்லா அந்த தண்ணி தேங்காய் பால்லாம் நல்லா வற்றி ரைஸோடு நல்லா வெந்து நல்லா சூப்பராக நம்மளோட இங்கே உள்ள மலேசியா ஸ்டைல் ஒயிட் பிரியாணி ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையாகவே இது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது எப்படி இருந்துச்சு, இந்த ரைஸ் உண்மையாகவே நல்லா இருந்துச்சா, ஒர்த்தாக இருந்துச்சா என்னங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேங்க, ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் சம்பல் மலேசியா டிஷ் அதை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ நல்ல சின்னதாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வெட்டி. இப்போ அதுக்கு மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர், சில்லியை, காஞ்ச மிளகாவை நல்லா வெட்டி விதையெல்லாம் எடுத்துட்டு அவிச்சு அதை அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேங்க. அப்புறம் சீனி, கருப்பட்டி, கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, ஒரு வெங்காயம், அதுக்கு அந்த பண்டான் இலை, அந்த ரம்ப இலை, அப்புறம் டொமேட்டோ சாஸுங்க. இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே இது தாங்க. இப்போ நம்ம சிக்கனை பொரிக்கணும். அதுக்கு மஞ்சத்தூளும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் ஃபஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு அதுக்கு ஆட் பண்ணுங்கள். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து அந்த சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்டாக் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா அந்த மாவெல்லாம் நல்லா கலந்து நல்லா ரெடி ஆகிற அளவுக்கு வச்சுக்கிறோங்க. இப்போ அந்த சிக்கனை அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து அப்படியே எடுத்துருங்க. பொரியையில் வந்து இந்த அளவுக்கு எடுக்கணுங்க, ரொம்ப பொரியக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சிருக்கணும். நல்லா அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சு அதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆயில் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு அந்த ரம்ப இலைன்னு சொன்னல பண்டாணி இலை அதை நான் கட்டி வச்சுருக்கிறேன், முடிச்சு போட்டு அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா மீதி வெங்காயத்தை நம்ம இந்த சிக்கன் சம்பல் ரெடி ஆனதுக்கப்புறம் மேலே தூவி விட்டு பெரட்டிட்டு இறக்கணுங்க. அதுக்காக பாதி வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அதை வந்து வதக்குங்க. அது வதங்கிட்டு இருக்கையிலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. பச்சை வாசனை எல்லாம் போகணும். வதக்கி எடுத்துட்டு இப்போ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட், நம்ம சில்லி அவிச்சு எடுத்து அதை அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்குறோம்ல அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த சிக்கன் சம்பலுக்கு இந்த சில்லி பேஸ்ட்டு தாங்க ரொம்ப முக்கியம். சில்லி பேஸ்ட்டும் டொமேட்டோ சாஸும் ரொம்ப முக்கியங்க. ஸ்பைசியாகவும் இனிப்பாகவும் நல்ல ருசியாக இருக்குங்க. நம்ம சொல்ல முடியாது அந்த டேஸ்ட் எப்படின்னு. இனிப்பாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். நல்ல இந்த மாதிரி பிரியாணி ரைஸ் இங்கே உள்ள மலேசியா டிஷ்ஷு நல்லாயிருக்கும் இதோட சேர்த்து வச்சு சாப்பிடையில. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட்டாக அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த பாருங்கள், அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா இதானதுக்கப்புறம் உப்பு
தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருப்பட்டியில் கொஞ்சோண்டு போடுங்க. அப்புறம் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் இருக்குல்ல, வெல்லமும் போடலாம். அப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு அழகாக மேலே வந்துடும் அந்த எண்ணெய் எல்லாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சோஸ் தாங்க ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஆட் பண்ணுங்க. நீங்கள் சிக்கன் அந்த சம்பல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டொமேட்டோ சோஸும் அந்த சில்லி பேஸ்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிறங்க. எனக்கு சம்பல் வந்து கொஞ்சமாக போதும். நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த சம்பல் ஓகேவானதுங்க. நல்லா அதை வந்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் சிக்கனை நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கனை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா அந்த பேஸ்ட்டு எல்லாமே அந்த சிக்கனுக்குள்ளே அழகாக இறங்கிடுங்க. அந்த டேஸ்ட்டு எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு வேக விடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு உண்மையாகவே இந்த சாப்பாடு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நமக்கு சிக்கன் சம்பலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாதி வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மீதி வெங்காயம் எல்லாத்தையும் அந்த சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அதை அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விடுங்க. அந்த சிக்கன் சம்பலில் உள்ள சூடு அந்த சிக்கனில் உள்ள சூடு எல்லாம் அந்த வெங்காயத்தில் பட்டு அது அப்படியே அதோடு சேர்ந்து மேஷ் ஆகிரும். அப்படியே நல்லா மசிஞ்சிடும் அந்த வெங்காயம். அது நல்லா இருக்குங்க அந்த லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற வெங்காயத்தோட இது. இப்போ வாங்க சாப்பாடை பரிமாறலாம். சாப்பாடை வந்து இப்போ ரைஸு சூப்பராக அழகாக பூ மாதிரி நல்லா மலர்ந்து நிற்கிது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் ரைஸ் குழையில நல்லா சூப்பராக வந்திருக்குது. நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ரைஸ் ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு ரைஸ் எடுத்துக்கிறோங்க. அந்த சோளகம்லாம் நம்ம போட்டிருக்கோம்ல, உண்மையாகவே அந்த ரைஸ் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. உண்மையாகவே அந்த சோளகம் அந்த கேரட்டு இதெல்லாமே நமக்கு கடிப்படையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த சிக்கன் சம்பலை எடுத்து வச்சுக்குவோம். தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து அந்த உரப்புக்கும் அந்த சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி வெள்ளரிக்காய் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெள்ளரிக்காயும் கேரட்டும் அதுக்கு வச்சு சாப்பிடுவாங்கங்க. உண்மையாகவே மலேசியா டிஷ்ஷில் வந்து எப்போவுமே நல்லா அந்த சாப்பாடுகளில் இந்த மாதிரி காய்கறிகளை பச்சையாக நிறையா சேர்த்துக்குருவாங்க. வெள்ளரிக்காய் கேரட்டு இதெல்லாமே. இப்போ அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சம்பளை வச்சு சிக்கன் வச்சு சம்பல் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட் உண்மையாகவே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுடுதுங்க, சரியான சுடு. உண்மையாகவே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்குங்க. அந்த வெள்ளரிக்காவை அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடையில செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உண்மையாகவே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய நான் போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.